பாஜகவோட கூட்டணி அமைக்கணும், அமைச்சிருந்தா 30 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி நாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னோம். ஆனா அவர் கூட்டணி வைக்கல அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஒன்றிணைந்து செயல்படணும்னு செங்கோட்டையன் வலியுறுத்தி இருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் அதே கட்சியை சார்ந்த தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆக அவங்க உட்கட்சி விவகாரமா தான் பாக்குறேன். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம். அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்தவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இல்ல, இன்னும் மாநில தலைவர் நயினார் அழகா சொல்லியிருக்காரு, இன்னும் 9 மாசம் இருக்கு, இதுல என்ன மாற்றங்கள் வரலாம். அதனால நாங்க பலமாக இருக்கிறோம். எல்லாத்தோட எங்களோட ஒற்றை நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்த ஜிஎஸ்டியை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறோம். ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம அதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்து பாஜக கபலீகரம் செய்துன்றாங்க. இன்னைக்கு திமுக தான் அவங்க கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் செஞ்சாச்சு. நான் கேட்கிறேன், இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட திருமாவளவனும் வைகோவும் ஒன்னும் சொல்ல முடியல. பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து திருமாவளவனோட பேச முடியல. எந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா பட்டியலினத்துக்கு மட்டுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கபலீகரம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சாம்சங் முதற்கொண்டு அங்க நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லும் கம்யூனிஸ்டுகளால ஒன்னும் பேச முடியல. உங்க கொள்கையை கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஆக திமுக தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் பண்ணிட்டு இன்று இருந்து கொண்டிருக்கிறதே தவிர நாங்க சுதந்திரமா எல்லாரையும் பேச விடுறோம். நாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு இல்ல, அதுக்கு அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு. அதனால ஆக்கப்பூர்வமான சந்திப்பு 2026 தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் ஆர்கனைசேஷன் ரீதியாகவும் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் தான் அது. தெற்காசியாவையே புரட்டி போட்ட திமுக அரசியலை நீங்க அகற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? தெற்காசியாவையா இல்ல, ஏன் லண்டனையே புரட்டி போட்டு சொல்ல வேண்டியதானே? ஜெர்மனியே புரட்டி போட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் விட்டீங்க? ஜெர்மனியை விட்டீங்க, லண்டனையும் விட்டீங்க, ஏன் மலேசியாலையும் விட்டீங்க? அப்படியே உலகத்தையா புரட்டி போட்டாங்களாம். புரட்டுல புரட்டி போடுவாங்க, அவ்வளவுதான். புரட்டு புரட்டு புரட்டு. இன்னைக்கு பெரியார் சிலையை ஆக்ஸ்போர்ட்ல திறக்கிறேன்னு ஒரு புரட்டு. அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்றது ஒரு புரட்டு. வேங்கை வயலையும் சரி, இன்னைக்கு காலில் விழுற பட்டியலின மக்களையும் பாதுகாக்க முடியல, அது ஒரு புரட்டு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் சொல்லுங்க, அது ஒரு புரட்டு. நிக்கிறாங்களே காவல்துறை சகோதரர்கள், நாங்க புதுச்சேரியில அவர்கள் எல்லாம் நான் நிரந்தரமாக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு பரிச்சயம் வைக்க மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு நிரந்தரமாக்க மாட்டேன்றீங்க. பாவம், அவங்களை வெயில மட்டும் நிக்க வைக்கிறீங்க. அதனால யாரு இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள், இன்னைக்கு ஆசிரியர் தினம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால புரட்டு வேணா செய்வாங்களே தவிர புரட்டி ஒன்னும் போட முடியாது அவங்கள. அதனாலதான் இப்ப கூட்டணி வச்சிருக்கோம், வெற்றி பெறுவோம். இல்ல, அதுதான், அதாவது இந்த கூட்டணிகள் பலமாக இருக்கும். அவங்க கட்சி விவகாரம் அன்னைக்கு பேசுறதெல்லாம் எல்லாம் சரியாக நடக்கும், வருங்காலம் சரியாக நடக்கும், அவ்வளவுதான். இல்ல, அதுதான் அந்த தலைவர்கள் சொல்ற மாதிரி தான். நான் அதுக்கு கருத்து சொல்வதற்கு, ஏன்னா ஜி.கே. வாசன் ஒரு கட்சியின் தலைவர், நான் ஒரு கட்சியோட தொண்டர். அதனால அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது எல்லோரும் விருப்பமாக இருக்கலாம்.